ஈரான் அரசுக்கு எதிரான போராட்டத்தில் 3000க்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த விவகாரத்தில் ஈரான் அரசு கூறுவது என்ன பார்க்கலாம். ஈரானின் பொருளாதாரம் மற்றும் விலைவாசி உயர்வுக்கு எதிராக கடந்த டிசம்பர் மாத இறுதியில் தொடங்கிய போராட்டம் 3 வாரங்களை கடந்தும் நீடித்து வருகிறது. ஈரானின் உச்சபட்ச தலைவர் அலி காமேனி ஆட்சி எதிரான போராட்டமாக விடுத்திருக்கிறது. இந்த போராட்டத்தில் அமெரிக்கா தலையீடு இருப்பதாக அலி காமேனி குற்றம் சாட்டி வருகிறார். மறுபக்கம் மக்கள் போராட்டத்தை உற்று நோக்குவதாக தெரிவித்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் விரைவில் நல்ல முடிவு வரும் என எச்சரித்திருந்தார். இந்நிலையில் போராட்டக்காரர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் 4000க்கும் அதிகமானோர் பலியாகி இருக்கக்கூடும் என அமெரிக்காவைச் சேர்ந்த அசோசியேட் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இந்த தகவலை ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி மறுத்திருக்கிறார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் போராட்டத்தின் போது பலியானவர்களின் எண்ணிக்கை 2427 என்றும் இவர்களில் பொதுமக்கள் மற்றும் பாதுகாப்பு படையினரும் அடங்குவார்கள் என கூறப்பட்டுள்ளது. அதே சமயம் உயிரிழப்பு விவகாரத்தில் ஈரான் அரசு அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டது. போராட்டக்காரர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே நடந்த மோதலில் பல ஆயிரம் நபர்கள் பலியானதாகவும் இதற்கு முக்கிய காரணம் டிரம்ப் தான் என குற்றம் சாட்டியது. இந்த விவகாரம் குறித்து ஈரான் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள பதிவில் ஈரான் அரசுக்கு எதிரான போராட்டத்தில் 2000க்கும் அதிகமானோர் பலியாகியிருப்பதாக தெரிவித்திருக்கிறது.